ரமலானுடைய பாக்கியம் நிறைந்த ஜும்மா அல்லாஹ் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான். இதுபோன்று பல ரமலான்களை வாழ்க்கையிலே அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நாட்கள் வேகமாக போகிறது. கிட்டத்தட்ட 2 பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். 3வது நிறைவான பகுதியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட்டும் விடைபெற்று இருக்கக்கூடிய இந்த நாட்களை அல்லாஹ் மறுமைக்கு வெளிச்சம் அளிக்கும் நாட்களாக்கி வைப்பானாக. மனிதர்கள் என்ற வகையில் நம்மில் சில பலகீனம் இருக்கும், குறைகள் இருக்கும். ரமலானிலும் சில தவறுகள் நாவினாலோ பார்வைகளாலோ எண்ணங்களாலோ நடந்திருக்கலாம். அவன் தயாளமானவன், மன்னிப்பாளன். அவன் பெரும் தயாளத்தால் யாவரையும் மன்னித்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நமக்கு பாதுகாப்பான எல்லா சூழலையும் வீட்டிலும் நாட்டிலும் அமைத்து தருவானாக. சங்கை மிக்கவர்களே, நிறைவான பகுதி பல அம்சங்களை கொண்டிருக்கிறது. 3வது 10 பல அம்சங்கள், எல்லாமே அருளுக்குரிய அம்சங்கள். 3வது 10 தான் லைலத்துல் கத்ரை நான் கண்டேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலத்துல் கத்ரை நான் கண்டேன் என்று சொன்ன இடம் 3வது பகுதி. நான் சஜிதா சேற்றின் மீது செய்ய கண்டேன், அந்த இரவு 23ஆக இருந்தது என்று ஒரு கட்டத்தில். புகாரி ஷரீஃபினுடைய ஒரு ஹதீஸில் சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் லைலத்துல் கத்ர் குறித்தான குறிப்பு கேட்டேன். அது ரமலானுடைய கடைசி 10 27வது இரவில் இருக்கிறது என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 23 எம்பெருமான் நான் அதில் சுஜூது செய்யும் போது லைலத்துல் கத்ர் எனக்கு அறிவிக்கப்பட்டது என்றார்கள். 27 லைலத்துல் கத்ர் என்று சஹாபிகளுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஒரு பொது செய்தி, கடைசி 10 வீணாக்கி விடாதீர்கள். ஒற்றைப்படைகளில் அது இருக்கலாம். 21, 23, 25, 27, 29 என்று பெருமானார் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடுங்கள். இங்கே லைலத்துல் கத்ரை தேடும் பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த இரவுக்கு நிகர் துன்யாவில் இன்னொரு இரவு இல்லை. அந்த இரவுக்கு சமமான இரவு வேறு இரவு இல்லை. லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதம் என்று சொன்னால் ஒரு வகையில் ஆச்சரியப்படுகிறோம். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை, 1000 மாதத்தை விடவும் என்றான். அந்த ஆச்சரியத்திலிருந்து இன்னும் நாம் மீள முடியவில்லை. 1000 மாதம் அல்ல லைலத்துல் கத்ர் சிறப்பு வாய்ந்தது, 1000 மாதத்தை விடவும் இன்னும் கூடுதல் என்பது எத்தனை 1000? அவனுக்கு சொந்தம். நான் இதை விட கொஞ்சம் கூடுதல்னா என் தகுதிக்கு இதை விட கூடுதல் நான் கொஞ்சம் கொடுக்கலாம். என்னை விட கூடுதல் தகுதி உடையவங்க இன்னும் கொஞ்சம் கூட்டுறன்னா அவங்க தகுதிக்கு அந்த கொஞ்சம் என்பது அது ரொம்ப பெரியதாக இருக்கும். அல்லாஹ் லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விடவும் இன்னும் கூடுதல் என்றால் அவன் பார்வையில் கூடுதல் அது இன்னும் எத்தனை 1000களாக இருக்கலாமோ அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அத்தகைய பாக்கியம் அந்த இரவில் நாம் நின்றால் போதும், தொழுதால் போதும், துஆ செய்தால் போதும், விழித்திருந்து விட்டால் போதும். நான் வாழ்க்கையில் என்னை படைத்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று சொல்கிற அளவிற்கு வணங்கியவனாக ஆளாக்கப்படுகிறேன், தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். ஆனால் அந்த இரவின் குறிப்பு தான் மறைக்கப்பட்டது. எனவே தேடுங்கள் என்றார்கள். ஒற்றைப்படையில் எப்படி தேடுவது? என்னை பாருங்கள், நான் தேடுவதை போல் தேடுங்கள். பள்ளிவாசலிலே ஒரு கூடாரத்தை போட்டுக்கொண்டு ஹாத்தமுன் நபியின் உள்ளே வருகிறார்கள். ஒரு கூடாரம் போட்டார்கள் பள்ளிக்குள்ளே, உள்ளே வந்து விட்டார்கள். ஏன்? நான் லைலத்துல் கத்ரை தேடி வந்திருக்கிறேன். உள்ளே இருக்கிறார்கள். எதை? ஏத்திகாப். கடைசி 10 நாட்களில் நான் ஏத்திகாப் இருக்கிறேன். ஏத்திகாபிற்கு 1000 நோக்கம், பிரதான நோக்கம் லைலத்துல் கத்ரை அடைவது. இதை விட வேறு எதில் அடைய முடியும்? நான் 21, 23, 25, அதுவும் இன்றைய கால சூழலில் நான் 21, இன்னொரு இடத்தில் அது 22 இருக்கிறது.
அவர்களுக்கு 22, எனக்கு 23, 21. ஆக ஒருவர் பகுதியில் ஒற்றைப்படை, இன்னொரு பகுதியில் இரட்டைப்படையாக 10 நாட்களும் நாம் இருந்து விடுகிற போது, இங்கே ஒரு ஒத்தைப்படை இரவை நான் தேடி இருப்பதை காட்டிலும் 10 நாட்களும் நான் இருந்து விட்டால் நிச்சயம் லைலத்துல் கத்ரை நான் மிஸ் பண்ண மாட்டேன் என்பதுதான் அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். அதனாலே லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையில் நாம் கவனம் எடுக்கணும். ஏதோ 27 வந்துட்டோம், தொழுதுட்டோம் என்று நீங்கள் முடித்து விடாதீர்கள். வீட்டில் பெண்களுக்குமாக சொல்கிறேன், தேடுங்கள் என்றார்கள் பெருமானார். எப்படி தேடுதல்? கடைசி 10 நாட்களும் வணக்கங்களில், இபாதத்துகளில், தொழுகையில், அல்லாஹ்வுக்கு பிரியமான மிகச்சிறந்த பிரார்த்தனைகளில், தியானங்களில் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு ரொம்ப ரொம்ப பொருத்தம் ஏத்திகாஃப். இன்ஷா அல்லாஹ் இங்கே 10 நாள் ஏத்திகாஃப் நடைபெறும். நாங்கள் இதில் ஒரு முடிவெடுத்தது என்ன தெரியுமா? நிறைய பேர் ஏத்திகாஃபுக்கு வருவாங்க, ஆனால் அவங்க வீடுகளில் வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, சாப்பாடை கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது. சாப்பாடை கொண்டு வர்றது ஒருவர் என்கிட்ட சொன்னார், ஹதரத் எனக்கு ஏத்திகாஃப் இருக்கணும், ஆனால் வீட்டில இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ஆள் இல்லை. இஃப்தாருக்கோ சஹருக்கோ வசதி உள்ளவங்க பல பேருக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கிறவர் அவர் சொன்னார், அதனால தான் ஏத்திகாஃப் மிஸ் ஆகுது. அன்றைக்கு மனதில் பட்டது, முடிவெடுத்தோம். எப்படி? ஏத்திகாஃப் இங்கே இருப்பவர்களுக்கு உணவும் நாமே ஏற்பாடு செய்யும் நிலை வந்து விடுமையானால் அந்த சிரமங்கள் நீங்கி இருக்கிற நசீப் பல பேருக்கு கிடைத்துவிடும். சாப்பாடு இல்லாம வந்து இருக்கிறவங்க இல்லை, எல்லா வசதிகளோடும் இருக்கிறவர்கள் இங்கிருந்து கொண்டே அவர்கள் சொந்தமாக சமைத்து கொடுக்கிற அளவிற்கான பொருளாதாரம் படைத்தவர்களும் கொண்டு வருகிற வாய்ப்புகள் குறைவானவர்கள் இங்கே. எனவே இங்கே எவ்வளவு ஏற்பாடு, சஹருக்கு ஏற்பாடு, இஃப்தாருக்கு ஏற்பாடு, இடையிலே டீ, நோன்பு திறந்தவுடன் அனைத்தையும் இதற்கு பொறுப்பாளர்கள், குறிப்பாக நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லோருமாக இதில் முற்றிலும் தோள் கொடுத்து இங்கே ஒரு புனிதமான அமல். ஏத்திகாஃப்ல ஒரு 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடியவங்க, அவங்க எவ்வளவு பெரிய பாக்கியமானவர்கள். ஏத்திகாஃபில் இருந்தவர்கள் என்ன பாக்கியங்களை அடைகிறார்களோ அந்த பாக்கியம் இங்கே ஹிதுமத்து செய்தவர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. ஏத்திகாஃபில் இல்லாமல் ஹிதுமத்தில் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க லைலத்துல் கத்ரை அடைஞ்ச வாய்ப்பு கிடைச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஹிதுமத்தில் உள்ளவங்களுக்கும் அந்த கூலி உண்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏத்திகாஃப் ஜமாத்துக்குள்ளேயே ஹிதுமத்துக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. நமது நிர்வாகம் முற்றிலுமான இதன் ஹிதுமத்தில் சமைத்து கொடுப்பதில் இருந்து இஃப்தார் ஏற்பாடுகளில் இருந்து இங்கே நிறைவான முயற்சிகளும் ஏற்பாடுகளும். ஏத்திகாஃபில் இருப்பவர்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. அவர்கள் அமல் செய்ய வேண்டும், அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிற வழிகளை இங்கே பொறுப்பெடுத்துக் கொள்ளப்படும் நிலை. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒவ்வொருவர்களும் நியத்து வையுங்கள், நாம இந்த வருஷம் ஏத்திகாஃப் இருக்கணும். ஏத்திகாஃபில் அல்லாஹ்வே கிடைப்பான். ஏத்திகாஃபில் அல்லாஹ் கிடைக்காமல் எங்கே கிடைப்பான்? அது புனிதம். அவனுக்காக அவன் பள்ளியில் அவன் வீட்டில் உட்கார்ந்து குர்ஆனும் திக்ரும், இன்னொரு பக்கம் நோன்போடு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாலும் பரக்கத், ரொம்ப பாக்கியம். இங்கே ஒரு நீண்ட திரை போட்டு விடுகிறோம். உள்ளே ஹாஜிகள், உள்ளே ஏத்திகாஃப் இருக்கிறவர்கள் எப்போதும் அவர்களுக்கு எல்லா வசதிகளோடு, அவர்களை குறித்து இங்கே யாரும் எந்த வகையிலும் அவர்களை டச் பண்றது இல்லை. அவ்வளவு ஒரு பாக்கியமான வணக்கத்தை இன்ஷா அல்லாஹ் யாரும் மிஸ் பண்ணாமல் இங்கே எல்லா முஹல்லா வாசிகளுக்கும் அனுமதி இருக்கிறது. வெளி ஊர்களில் இருந்து இங்கே வந்து ஏத்திகாஃப் இருக்கிறார்கள். காரணம், ஏத்திகாஃப் ஒரு முஹல்லாவில் இருக்கிறார்கள் என்றால் அந்த முஹல்லாவுக்கே பரக்கத் என்று எழுதுகிறார்கள். இங்கே ஏத்திகாஃப் இருக்கிறோமா, இந்த முஹல்லா மேத்தமாறு பாளையம் இதை சுற்றி இருக்கும் பகுதிகள் ஒளிமயமாக ஆகிறது, அருள் பொங்குகிறது. அப்படியானால் அந்த ஏத்திகாஃபிற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு அதில் பரக்கத், உங்கள் வீட்டுக்கு அதில் பரக்கத், உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும். ஏத்திகாஃபில் இருந்து கேளுங்கள், நிம்மதியான எதிர்காலம். ஏத்திகாஃபில் இருந்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடியுங்கள். நான் சொல்வேன், ஒவ்வொரு ஏத்திகாஃபுக்கு பின்னாலும் ஒவ்வொரு வகையான எங்கள் கோரிக்கைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். ஒவ்வொரு கோரிக்கையும், ஒரு ஏத்திகாஃபிலிருந்து வெளியே வருகிறோம், ஒரு கோரிக்கை நிறைவேறிய பின்னாலேயே வருகிறோம். சில பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, ஏத்திகாஃபில் வந்து இருந்தாங்க. அடுத்த ஆண்டு அவர்கள் ஏத்திகாஃப் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், வாய்ப்பு கிடைத்தால் வெளிநாட்டில் உங்களுக்கு லீவு கிடைத்தால் அந்த ஒரு நாள் அங்கே ஒரு மஸ்ஜிதில் இருங்கள், நன்றிகடனாக இருங்கள். இங்கே இருந்து
விடை பெற்று ஏத்திகாஃபிலே இருந்த பரக்கத் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தந்தான். இங்கே நம்ம இளைஞர்கள் இருக்கிறார்கள், நிறைய இளைஞர்கள். எனவே ஒரு மிகப்பெரிய புனிதம். இந்த வாய்ப்பை லைலத்துல் கத்ரை அடைவதற்கு ரொம்ப ரொம்ப பொருத்தம் ஏத்திகாஃப். பயன்படுத்துங்கள். ஏத்திகாஃபில் அல்லாஹ்வை தவிர வேறு எண்ணம் வருவதில்லை. செல்போன்களை நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. அதையும் மீறி சில பேர் கொண்டு வர்றாங்க. தேவையை பயன்படுத்தி மூடிக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய செல்போன் பயன்படுத்துறது இல்லை. கிதாபு பார்க்கணும், இல்மை எடுக்கணும், அதுக்கு மாத்திரம்தான். அதில் பேசுவது கூட இல்லை. நிறைய பேர் போனே பண்ண மாட்டாங்க. கடைசி 10 நாள் ஹஸரத் பேச மாட்டாங்க. இது நாம் நமக்கே ஏற்படுத்தி கொண்ட ஒரு நடைமுறை. காரணம், இதில் பேசுகிற நிலை வந்தால் நோக்கம் கெட்டு போகும். நோக்கத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே இப்போதே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் இங்க வரணும். திட்டமிடுங்கள், உறுதியாகுங்கள். இந்த ஆண்டு நான் 10 நாள் இருப்பேன், முடியல ஹஸரத் ஒரு 5 நாள் இருக்கிறேன். துவங்குங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் 10 நாள் இருக்க வேண்டும் என்ற முடிவை தருவான். நான் 10 நாள் இங்கே இருந்தேன், துவக்கினேன். ஓராண்டு என் தாயாருக்கு சுகம் இல்லை, வந்துட்டு போக வேண்டிய நிலைமை. அம்மா சொன்னாங்க, நீ வர வேண்டாம், எத்திகாப்பில் இருப்பா, நான் பார்த்துக்கிறேன்னாங்க. ஆனாலும் தாயார் அனுப்பி வைத்ததுனால ஏத்திகாப் உள்ள வந்துட்டோம். ஏத்திகாப் உள்ள வர்றோம். அல்லாஹ்வுடைய கருணை, அவர்களுக்கு சில காரியங்கள் உடனடியாக செய்யப்பட வேண்டியிருந்துச்சு. அதையெல்லாம் நியத்தில் வைத்து நான் இங்கே வந்தேன். அல்லாஹ்வின் பேரருள், கருணை உள்ள ரப்போ அதற்கு பின்னால் இன்னும் பல வருடங்கள் வாழ தௌஃபீக் செய்தான். அந்த துவா எப்படி இருந்திருக்கும்? அப்படி பெற்றோர்களும் ஊக்குவித்தார்கள். எங்க வாப்பா அங்க வருவாங்க, எங்க உம்மா அங்க வருவாங்க என்னை பார்க்கறதுக்காக. ஏத்திகா 10 நாள் தான் இருக்கிறோம். 2 பேரும் வீட்டில இருந்து ஆட்டோ எடுத்து வந்து இந்த வெளியிலே நின்று சந்திச்சுட்டு போவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாப் இருக்கும்போது நபியினுடைய வீட்டு பெண்கள் நபியை பார்க்க வருவாங்க, வந்து சந்திச்சுட்டு போவாங்கன்ற ஹதீஸில் இருக்கு. இங்கே என் தாயும் தந்தையும் வந்து என்னை சந்திக்கும் அந்த நிலைகள் எல்லாம் இருந்தது. சங்கை மிக்கவர்களே, அவங்க ரொம்ப விசேஷமா நினைப்பாங்க, சொல்லுவாங்க, நீ ஏத்திகாப் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இதில் இருக்கிறது. எனவே நீங்கள் ஒவ்வொருவர்களும் இப்போதே திட்டமிட்டால் இன்ஷா அல்லாஹ் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிற அந்த நல்ல வாய்ப்பு ஏற்படும். இந்த பகுதி இன்னொரு பக்கம் நரக விடுதலைக்கான பகுதி. 3ஆம் பகுதி நரக விடுதலை. அல்லாஹ் இங்கே நரகத்திற்கு சொந்தமானவர்களை விடுதலை செய்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் விடுதலை செய்வானா? நம்ம குடும்பத்தில் நம்ம உம்மா வாப்பா, அவங்க தாயார் தந்தை யாரெல்லாம் மரணித்து கபரில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நரக விடுதலை வழங்குவானாக. ஒவ்வொரு இரவிலும் நரக விடுதலை, ஒவ்வொரு பகலிலும் நரக விடுதலை. இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படும் கூட்டம் இந்த 10 நாட்களில் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்திலிருந்து ரமலானுடைய துவக்கத்திலிருந்து விடுதலை. சில பேர் எழுதுனாங்க, ரமலான்ல மௌத்தா போறவங்களுக்கு நரகத்தினுடைய வாசல் மூடி இருக்கிறதுனால ஏதோ ஒரு தவம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான், அவங்க சொர்க்கத்துக்கே போயிடுவாங்கன்னு எழுதுறாங்க. ரமலானுடைய மௌத்துல பல பேருக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னு எழுதுறாங்க. இங்கே நரகத்தை விட்டும் அல்லாஹ் விடுவிக்கிறான். லஹா சபாத் அபுவாப், நரகத்திலே ஜஹன்னமை சொல்லிவிட்டு சொன்னான் 7 வாசல் இருக்குதுங்கிறான் நரகத்துக்கு. லிகுல்லி பாபி மின்னுகும் ஜுசூ மக்சூம், ஒவ்வொரு வாசலுக்கும் குறிப்பிட்டவர்கள் போய் விடுவார்கள். 7 வாசல் நரகத்திற்கு. ஒவ்வொரு வாசலும், வாசல் என்றால் நம்ம பள்ளி வாசலுக்கு இருக்கிற வாசலோ நம்முடைய வீட்டுக்கு இருக்கிற வாசலோ அல்ல. அந்த வாசலுக்குள்ளே ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர் நுழைய முடியும். ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர் நுழைகிற விரிந்த வாசல். அது வாசலின் நோக்கம் அதற்குள்ளே இருக்கிற இடம். சொர்க்கத்திற்கு 7 வழிகள், நரகத்திற்கு 7 வழிகள். ஒவ்வொரு வழிகளுக்குள்ளாலும் ஒவ்வொரு இடத்திலும் குறிப்பிட்ட கூட்டத்தை கொண்டு சேர்த்துறான். சில பாவங்கள் செய்தவர்கள் அந்த நரகத்துக்கு போய் விடுகிறார்கள். ஆக நரகம் ஒரு பயங்கரம். தாகத்திற்கு கூட தண்ணிக்காக தவிப்பார்கள் என்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. துடிப்பார்களாம், தண்ணீர் என்று பசிந்து துடிக்கிறாங்க. முதல்ல பசிந்து துடிக்கும் போது அவர்களுக்கு உணவு என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகத்தில் ஒரு மரத்தை வளர்க்கிறோங்கிறான். நரகத்தில் ஒரு மரம், ஷஜரத்தின், அந்த மரம் என்னன்னா ஜக்கூம்ங்கிறான், கள்ளிச்செடிங்கிறான். கள்ளிச்செடிகளிலே உருவாகிற, கள்ளிச்செடினாலே அது விஷம், அது ரொம்ப பாதிப்பு. முற்களை குறித்து சொல்லி ஹதீஸ் வரும், ஒவ்வொரு முள்ளும் அது 1 முழத்தை தாண்டி நீண்டிருக்கும். நீல நீர முற்களுக்கு உள்ள
கசப்பு நிறைந்த அந்த மரம் நரகத்தில் வளர்க்கப்படும். நரகம் எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு ஆழம், எவ்வளவு பயங்கரமான உஷ்ணம் அங்கே அல்லாஹ் உருவாக்குவான். அங்கே பசி என்று சொன்னபோது அவர்களுக்கு அந்த உணவுக்காக கொண்டு அல்லாஹ் கொடுக்க சொல்வான். அந்த கள்ளிச்செடியை கொடுக்கப்படும். அது கசப்பு கடுமையாக இருக்கும். அது தொண்டையில் போய் விக்கிக் கொள்ளும் என்பதற்கு முன்பாக அதில் நீண்டிருக்கிற அந்த முற்கள் வாய்களை கிழித்து விடும், உதடுகளை கிழித்து விடும். அங்கே உதடுகள் எல்லாம் கிழிந்து தொங்கும், நாவுகள் கிழிந்து போகும், தொண்டைகளிலே போய் அந்த முற்கள் குத்தி கொண்டு நிற்கும். அந்த பசிக்கு கொடுக்கிற உணவு கூட கொடுமை. ஏன்? நரகவாசிகள். அல்லாஹ் இறக்கப்பட்டு நம்மை உலகத்தில் நிறைய கருணை காட்டினான், நரகத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் தாண்டி நரகம் போனவர்களுக்கு அங்கே எப்படி இரக்கம்? அங்கே இரக்கம் இல்லை. அவன் ரஹ்மானுர் ரஹீம், ரஹ்மானுர் ரஹீம். ரஹ்மான் என்றால் அவன் எல்லோருக்கும் அன்பு காட்டுபவன். அது இங்கேதான். அங்கே பாவிகள் மீது அந்த அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் குறைந்திருக்கும். ரப்புல் ஆலமீன் அந்த முற்கள் குத்தி கொண்டிருக்கும், தொண்டையை கிழிக்கும், உதடுகள் கிழிந்திருக்கும், நாவுகள் கிழிந்து போகும். தொண்டையில போய் உள்ள போகாம துடிப்பார்கள். அப்போது ஞாபகம் வருமா, உலகத்தில் நம்ம சாப்பிடும் போது தொண்டையிலே நின்றால் என்ன செய்வோம்? தண்ணி குடிச்சா அது சரியாகுமே, தண்ணியும் வாங்கலாம். தண்ணி நரகத்துக்குள்ள இல்லை, அவுட்டருக்கு கொண்டு வருவாங்க. நரகத்தை விட்டு வெளியில அந்த நேரம் மட்டும்தான் அவங்க வெளியில கொண்டு வந்து தண்ணீரை கொடுப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தண்ணி எப்படி இருக்கும்? ஹமீம்ங்கிறான், மான் ஹமீம், கொடூரமாக சூடு காட்டப்பட்ட தண்ணீர். அந்த தண்ணீருக்கு இருக்கிற உஷ்ணம் இருக்கு பாருங்க, சூடு. அந்த ஆவி பறக்குமா. கையிலே ஒரு பெரிய கோப்பை, அதை வாங்கி கிட்ட வரும்போது அதிலிருந்து அந்த ஜுவாலை, அந்த காற்று, அதில் ஏற்படுகிற அந்த ஆவி, அந்த காற்றும் ஆவியும் சூட்டில் புறப்பட்டு ஒரு டீலிருந்து ஆவி வருதா இல்லையா, அந்த தண்ணியில் வருகிற அந்த ஆவியும் சூடும் அதை முகத்துக்கிட்டே கொண்டு வரும்போது முகத்தின் சதைகள் கிழிந்து அதிலே விழுந்து விடும். மிகைப்பல்ல, அச்சுறுத்ததற்காக சொல்லப்படுகிற செய்திகள் அல்ல. பருவத்து வஜி, முகத்தினுடைய அந்த தோள்கள் அதிலே கீழே விழுந்து விடும். அந்த கரிப்புல அதை தாண்டி குடிக்க முனைவார்கள், குடிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். இது சொந்த செய்தி அல்ல, திருக்குர்ஆன் சத்தியம், உண்மை. நாளை நடப்பதை சொன்னான். அந்த தண்ணீரின் சூட்டை அவர்கள் குடித்த போது உடலுக்குள் அந்த தண்ணீர் போக அது உடம்பையெல்லாம் புண்ணாக்கி வயிற்றுக்குள் இறங்கும் போது அங்கே இருக்கிற மலக்குடல்கள் துண்டு துண்டாய் அது மூல வழியே, இடுப்பு வழியே கீழே வந்து விடும். குடல் துண்டாயிடும். ஆகும். அவங்களுடைய குடல் தானே வாங்கி வைக்கணும். குடல், நம்முடைய மலக்குடல்கள், சிறுகுடல்கள் எல்லாமே துண்டு துண்டாய் அந்த குடல்கள் பின்பக்கமாக அது வெடித்து வெளியாகிவிடும் அந்த சூட்டினாலே என்று அல்லாஹ் சொன்னான். முகத்தினுடைய சதை இழக்கிறோம். உள்ளே போன போது உடம்புக்குள்ளே அது படுத்தும் வேதனை, தோள்கள் உள்ளே வீணாக, குடல்கள் துண்டாகி போக அவர்கள் பரிதவித்து போய் நிற்பார்கள். கேட்பார்களாம், கைசேதமே கைசேதமே, எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே என்று சத்தம் போடுவாங்க. மலக்குகள் சொல்வாங்களாம், லா ததுஉ சுபூரன் வாஹிதா வதுஉ சுபூரன் கசீரா, நாசமே என்று கூப்பிடுகிறாயா? ஒரு நாசம் அல்ல, ஆயிரம் ஆயிரம் நாசமே என்று நீ சொல். பதில் அப்படித்தான் வந்தது. கைசேதமே, ஒரு தடவையா கைசேதம்? ஆயிரம் ஆயிரம் கைசேதம் என்று நீ சொல். இந்த பதிலைத்தான் மலக்குகள் சொல்கிறார்கள். கைசேதமே என்று சொன்ன போது இறக்கப்படுவதற்கு கூட அங்கே யாரும் இல்லை, ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒருவர் இருக்க மாட்டார்கள். கைசேதத்தையும் அழிவையும் நீ கேட்க வேண்டும், ஆயிரம் ஆயிரம் முறை கேள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அத்தனை பயங்கரமான நரகம், அதிலிருந்து விடுதலை தந்துவிட வேண்டுமே ரப்பு. இந்த 10 நாட்களில் லட்சோப லட்ச மக்களை நரக விடுதலையை அல்லாஹ்வே முடிவு செய்கிறான். இந்த 10 நாட்களும் எத்தனை விசேஷம்! இத்தனை பயங்கரமான நரகத்திற்கு நாம் போய்விடாமல், நமது அடுத்த தலைமுறைகள் போய்விடாமல், நம்மையெல்லாம் உருவாக்கிய நமது பெற்றோர்களில் ஒருவரும் நமது குடும்பத்தில் ஒருவரும் போய்விடாமல் கையேந்துவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும்
ரொம்ப ரொம்ப பொருத்தம் இல்லையா இந்த நாட்கள்? எனவேதான் தொழுகையில் அல்லாஹும்ம ஆத்தினா மினன்னார், யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து விடுதலையே வழங்குவாயாக என்ற துஆ இந்த கடைசி 10 நாட்களில் ஓதிக்கொண்டிருப்போம். எத்தனை பேர்களுக்கு அது புரியுமோ இல்லையோ, அந்த நாட்களில் கூட அந்த துஆவில் பல பேர் அக்கறை இல்லாமல் போய் கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் கேட்பதற்கும் நாம் இந்த 10 நாட்களை ரொம்ப ரொம்ப தயார்படுத்தணும். இங்கே பள்ளிவாசலின் வாழ்க்கை, ஏத்திகாஃபின் வாழ்க்கை, அல்ஹம்துலில்லாஹ் தஹஜ்ஜத் ஜமாத்தோடு இங்கே நடக்கும். நான் சொன்னேன் 1000 நல்லம்சங்களை கொண்டது கடைசி 10 நாள். இங்கே பொது சஹர், அல்லாஹ்வுடைய கிருபை. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் யாராவது நான் ஒரு நாள் சஹர் கொடுக்கிறேன்னா உங்க விருப்பம், நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும். அது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இங்கே முந்திக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர், 1000 பேர் சாப்பிடுகிறார்கள் தினமும். இங்கே தஹஜ்ஜத்தில் நீங்கள் பார்த்தால் உள்பள்ளியில் இடமில்லை, வெளிப்பள்ளியில் இடமில்லை. தஹஜ்ஜத் 2:30 மணி 2:45 மக்கள் இங்கே ஃபுல். இரவு அத்தனை பேரும் இங்கே கொண்டு தங்கள் உறக்கத்தை ஆக்கியிருப்பார்கள். ஏன் விழிக்க வேண்டும்? நான் எழுந்திருச்சு இடையில யூரின் போக கூட வழி இருக்காது, யாரையாவது மிதிச்சிருவோமோன்னு பயப்படுவேன். அவ்வளவு மக்கள். அப்படி ஒரு பாக்கியமான இந்த நாட்களை யாரோ மிஸ் பண்ணி வீட்டில் கழிச்சிடாதீங்க, வீணாக்கிறாதீங்க. இரவு நேரத்தில் தஹஜ்ஜத்தை பாதுகாக்க இங்கே வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் 3 மணி 2:45 2:45 இங்கே தஹஜ்ஜத். சகர் சாப்பாடு செக்ரட்டரி நிர்வாக தலைமையில் நேரடி நடக்குது. என்ற பொருள் உதவி அல்லது பண உதவி. 2:45 தஹஜ்ஜத் இங்கே ஆரம்பமாகும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 3:30 நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த சஹர், பொது சஹர் பல பேர் இங்கே வருகிறார்கள். அதற்கு நீங்கள் என்ன உதவி, உங்களால் கறி நான் கொடுக்குறேன், அரிசியை நான் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மரியாதைக்குரிய VTS அண்ணன் செயலாளரின் தலைமையில் நமது நிர்வாகம் இங்கே ரொம்ப அழகான ஒரு ஏற்பாடோடு, நிர்வாக பெருமக்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள் இங்கே, ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கிற நிர்வாகிகள், அவங்க முள் ஏற்பாட்டில் இது நடக்குது. இதில் ரொம்ப கண்காணிக்கப்படுது. எப்படி எந்த ஒரு குறையும் நடந்து விடாமல் ஏத்திகாஃப் இருக்கிறவர்கள், பள்ளிவாசலிலே வந்து தங்குறவர்களுக்கு நல்லதொரு முயற்சியும் ஏற்பாடு செய்யணும். ஏன்னா இங்கே நின்று அவங்க வேலை பார்க்குறாங்க, ஹிதுமத்து செய்கிறாங்கன்னா லட்ச கூலியை அள்ளிட்டு போயிடுறாங்க. அதுக்காக ஒரு ஏற்பாடு இது. அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அப்படி கொடுக்கணும் நியத்து, அவங்கள சந்தித்து கொடுங்க, அது பிரயோஜனப்படும் என்றும் ஞாபகப்படுத்துவேன். எனவே நரக விடுதலையையும் பெற வேண்டிய இந்த நாட்களை நாம் விசேஷமாக்குவோம், பயனுடையதாக ஆக்குவோம். அதனால தான் இன்றைக்கு இதை குறித்து நான் பேசுகிறேன். நாளை கழிச்சு துவங்குது. இப்போமே நீங்கள் தயாராகி விடுங்கள் ஏத்திகாஃபிற்கு, இரவு தொழுகைக்கு, நரக விடுதலையை தேடுவதற்கு, நிறைய உதவி செய்வதற்கு தயாராகுங்கள். இந்த மாதம் நீங்கள் நிறைய செய்யணும். அடுத்தடுத்த மாதங்களில் அல்லாஹ் இதற்கு பகரம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய ஹயாத்தை பொருந்தி கொள்வானாக, ஹயாத்திலே பரக்கத் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் எங்கு வாழ்ந்தாலும், உள்ளூரிலே வெளிநாடுகளிலே, அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவானாக. அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையை சுகமாக்கி வழங்குவானாக. திருமணமாகாதவர்களுக்கு விரைவாக திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணத்திற்கு பின்னால் சந்தோஷம் இல்லாத இல்லறதரசிகள், கணவன் மனைவியர்களை அல்லாஹ் சந்தோஷப்படுத்தி வைப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. அவன் பொருந்தி கொண்ட வாழ்க்கையை 2 உலகத்திலும் மகிழ்ச்சியாக வாழச் செய்வானாக. நம் யாவரையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து நம்மை, நமது குடும்பத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய பேரன் பேத்திகளையும் அல்லாஹ் நீண்ட ஆயுளோடு, ஆஃபியத்தோடு, சலாமத்தோடு, மார்க்கப்பற்றோடு வாழச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.